அற்புதமான முருகன் கோயில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது இளையராஜா அவர்களின் ஊர் அப்படின்றது எக்ஸ்ட்ரா சிறப்பான விஷயம். அது வந்து பாலூத்து முருகன் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கோயிலில் என்னென்ன விசேஷம் இருக்குது அப்படின்னு போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஊர்லேருந்து கிளம்புனோம்னா ஒரு அழகான தென்னந்தோப்புகளை தாண்டி தான் நம்ம போகணும். வழியில் 18ஆம் கால்வாய் போகுது. 18ஆம் கால்வாய் அருமையாக இருக்குது தண்ணி. மேலே தொட்டி பாலத்தை பற்றி இன்னொரு வீடியோ போடுவோம். இதுதான் டீ குண்டு மலை. இந்த மலையை தாண்டி தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க போவோம். இந்த ஏரியாவிலாம் இளையராஜா அவரோட சின்ன வயசு காலங்களை கழிச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம். இந்த பாதை வழி தான் போகணும். அந்த பாலூத்து வேலப்பர் கோயில் அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா தேனி மாவட்டம். தமிழ்நாட்டிலே ரொம்ப அழகான மாவட்டம் தேனி மாவட்டம் தான். அதே மாதிரி கோயில்கள் நிறைந்த மாவட்டம், இயற்கை சூழ்நிலைகள் நல்லா இருக்கும் இந்த மாவட்டத்தில். இப்போ நம்ம ஒரு சிறப்பு மிக்க கோயிலை, காட்டு கோயில். இந்த ஊருக்கு ஒரு சிறப்பு இருக்குது. அதாவது பண்ணைப்புறம் அடிக்க ஒரு இடம் கேள்விப்பட்ட ஊர் மாதிரி இருக்கும். என்னென்னா இளையராஜா அவர்கள் பிறந்த ஊர் பண்ணைப்புறம், பாலூத்து வேலப்பர் கோயில். அங்கே ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில் இருக்குது அப்படின்றாங்க. வாங்க அது என்ன எப்படின்னு உள்ளே போய் பார்த்துருவோம். இந்த மலை தெரிஞ்சுன்னா அந்த மலை வந்து டீ குண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மலைக்கு பின்னாடி தான் இருக்குது. சிங்கத்தை தவிர மேற்கு தொடர்ச்சி மலையான இந்த பகுதியில் எல்லாமே வாழும். அதே மாதிரி வன உயிரினங்கள் ரொம்ப கூடுதலாக இருக்குது. இந்த கோயிலை பற்றி சிறப்பாக சொல்கிறதுக்கு அந்த ஊரை சேர்ந்த ஒரு 3 பக்தர்கள் இருக்காங்க. அவங்க சொல்கிறதையும் கேட்டுருவோம். கிட்டத்தட்ட நம்ம கோயிலை நெருங்கி வந்துட்டோம். அந்த கோயில் எப்படி இருக்குது, என்ன வரும் அப்படின்றத பார்ப்போம். கூட நண்பர் வேலு கணேசன், அதாவது சிறந்த எழுத்தாளர், பாடலாசிரியர், பதிப்பகத்தை முழுசாக வச்சுருக்காரு. ஒன்றுத்தாய் பதிப்பகம் இந்த சொல்கிறாரு பாருங்க. எந்த கோயிலுக்கு வந்தாலும் நம்மளுக்கு ஆகாது இந்த மேடு மட்டும்தான். மேட்டில் ஏறினாலே மூச்சு வாங்குது. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலை பண்ணுறாங்க. இதை உகந்த நாளில் இந்த கோயிலில் பூஜைகள்லாம் நடக்கும். அதுக்கு முன்னாடி விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆள் குடியிருந்துருக்காங்க. இங்கே அது குடியிருந்துருக்காங்க. அப்போ கொஞ்சம் நாள் நடந்து ஊர் போயிட்டாங்க. அப்படி இருந்துட்டு இப்போ தான் இந்த கோயிலை பராமரிப்பு பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 லட்ச ரூபா செலவு வச்சு இந்த கோயிலை டெவலப் பண்ணி போர்டு போட்டு மரங்களை வச்சு மீண்டும் இந்த குறைய ரோடுகளை போட்டு இந்த கோயிலை பராமரிப்பு சொல்லி அந்த ஊர் மக்கள் இருக்கிறாங்க. அது அதிகம் வந்துக்கிட்டு இருக்காங்க. கோயில் டெவலப் ஆகிட்டு. பாறை முழுசாக அப்படியே குடஞ்சிருக்காங்க. குடஞ்சி கோயிலை ஏற்படுத்தியிருக்காங்க.
முருகன் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவில் வந்து ஒரு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு வன தெய்வம் தான் அது. ஏரியா வந்து ரொம்ப அடர்ந்த வனப்பகுதியாக இருக்குது. முடியாதவங்கெல்லாம் வந்து ஏறி பார்க்க முடியாது. பாலூத்து வேலைப்படுத்துங்க. உண்மையிலே அற்புதமான கோயில். நான் வந்து பார்த்த பிறகு சுற்றி இருக்கிற இயற்கையான சூழ்நிலையும் அடர்ந்த வனமும் மனசுக்கு ஒரு ஆறுதலையும் பிரமிப்பையும் தருது. ஜங்கிள் ட்ரக்கர் உங்கள் சிவா. வணக்கம்.